ஹாய் எவ்ரிவன். வீடியோ பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னதுன்ட்டு. சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னடா இப்போ தான் போடுறாங்கன்னு கண்டிப்பாக சில பேர் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவோம், பூமி பூஜை. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது தாங்க எனக்கு இருக்க ஒரே அழகான ஃபோட்டோன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, மாப்பிள்ளை தான், அவர் போட ட்ரெஸ்ஸு எந்த இல்லைங்கிற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு தான், ஆனால் வந்துட்டு ஃபோட்டோ மட்டும்தான் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோ கூட எங்களுக்கு அமையலை. ஸோ அது எனக்கு ரொம்ப மன வருத்தம். அதையும் தாண்டி இன்னொரு மன வருத்தம் என்னென்னா, என்னோடய அம்மாவும் அப்பாவும் இந்த பூஜை அப்போ கூட இல்லை. அவங்க வந்து நார்த் இந்தியாவில் வந்துட்டு கோவிலெலாம் போகிறதுக்காக போயிருந்தாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்காக அவங்க கோவிலில் ப்ரே பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா, ஒரு பூர்வீக சொத்தெல்லாம் நிறைய இருந்து அது நம்மளோட பங்கு வரும். நம்ம இருந்த ஏரியாலே ஒரு லேண்ட் வாங்கி கண்டிப்பாக கட்டணும்னு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி அது. ஆனால் கடைசியில் நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்காம ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. ஸோ நம்ம ஏமாந்து போய் நின்றுட்டு நம்ம அவ்வளோதான், இந்த ஜென்மத்தில் நம்மளால் வந்து லேண்டெல்லாம் வாங்கி கட்டலாம் முடியாதுன்ற அளவுக்கு மைண்ட் செட்லாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லேண்ட் வாங்கி அதில் வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் அது. ஆனால் அதில் வந்து அவங்க கூட இல்லை. அதாவது அவங்க ஒரு பூமி பூஜை இருந்து பார்க்க முடியும்னா அது கண்டிப்பாக என்னோடய பூமி பூஜையாக தான் இருக்கும், என்னோடய ப்ராப்பர்ட்டிக்கு. அது அவங்க இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, கடவுள் வந்து எது பண்ணாலும் நல்லதுக்கே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இது வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் நிறைய வரும். ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்குமே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளும் போடணும், இதை விட இன்னும் டீட்டெயில்டாக போடணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ பில்டர் யார், எப்படி கட்டுறோம், என்ன பிளான், என்ன பட்ஜெட், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் சொல்ல மிஸ் பண்ணால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு சீரியஸாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நாள் அமைஞ்சு அதில் பூஜை போட்டு, மேஸ்திரியை வச்சு தான் பூஜை போட்டோம், அதில் பூஜை போட்டு நம்ம பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அமைஞ்சது. அண்ட் கண்ணு படும் அப்படின்றதுக்காக ஆக்சுவலி வீடியோஸ் போடக்கூடாதுன்ற ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கண்ணு படுறது யாருக்கு கண்ணு வைப்பா? நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நம்மளை நல்லா தெரிஞ்ச ஒரு சில பேர் தான் கண் வைப்பாங்க. அண்ட் வீடியோஸ் பார்க்குற என்னோடய யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ என்னை பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக என்னை கண் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து என்கிட்டேருந்து விஷயத்தை கற்றுப்பாங்க. இல்லைனா ஓஹோ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக மட்டும் நான் வீடியோ போடுறேன். அண்ட் என்ன தெரிஞ்சவங்க நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வச்சு இந்த வீடியோ இன்கேஸ் பார்த்தாங்கன்னா அவங்களோட எண்ணம் அவங்களே போய் சேரும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை தான் அமையும். நம்மளுக்கு அதில் கெடுதல் இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோன்றது கடவுளுக்கு தெரியும். உண்மையாக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். பார்க்குற எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். தேங்க்யூ.